சரி, ஓகே. ஸோ ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, வீட்டில் இருக்க சிம்பிளான திங்ஸ் வச்சு ஃபுல் பாடி கேர், அப்படி தானே, ஃபுல் பாடி கேர் வந்து நம்ம பார்க்க போறோம். வீட்டில் இருக்க சிம்பிளான திங்ஸ் தான் வச்சு நம்ம பண்ண போறோம், சரியா? ஸோ வந்து இன்னைக்கு நாங்கள் என்னென்ன யூஸ் பண்ணி பண்ணுறோம்னு சொல்லிட்டு பாருங்க. இதில் வந்து ஃபேஷியல் இருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் வந்து நாங்கள் வீட்டில் இல்லாத பொருள் வச்சு நாங்கள் பண்ணுறது வந்து வேக்சிங் வந்து நாங்கள் வந்து இல்லாத பொருள் அதுவுமே நான் பண்ணலாம். அவங்களுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணி அந்த வேக்சிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். நாங்கள் ஆனால் அதுக்கு தனியாக ஒரு க்ரீம் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் அதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். வேக்சின் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணுவோம். அப்புறமேட்டு ஃபேஷியல் பண்ணுறோம். இன்னைக்கு நம்ம ஹேர் கேர் ரொட்டீன் வந்து நான் காமிக்கணும்னு நினச்சேன். பட் நான் வந்து நேற்றே நல்லா குழுன்னு எண்ணெய் தேய்ச்சாச்சு. இருக்கிற ஹீட்டுக்கு அப்படி தேய்ச்சாதான் வந்து நம்ம உயிர் வாழவே முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து நல்லா குழுன்னு எண்ணெய் தேய்ச்சிட்டு தான் உட்காந்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணுறோம், பெடிக்யூர், மெனிக்யூர். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் பாடி கேர்னா நீங்கள் பாத் பவுடர் நம்ம எப்படி பண்ணுறது அதெல்லாமே நாங்கள் சொல்லி தரோம், சரியா உங்களுக்கு? ஸோ வந்து என்னென்ன யூஸ் பண்ணி நீங்கள் பாடியை வந்து கொஞ்சம் நல்லா என்ன சொல் ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கலாம் அந்த சம்மருக்கு, அந்த மாதிரி சொல்லிட்டு நாங்கள் சொல்லித்தரோம். அண்ட் கண்டிப்பாக ரொம்ப மஸ்டான விஷயம் வந்து இந்த சம்மருக்கு நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து மஸ்ட், சரியா? அது போக பாடி லோஷன் போட்டு வெளியே போங்க. அது மட்டும் இல்லாமல் பாடி லோஷனில் வந்து யூவி ப்ரொடெக்ஷன் சன்ஸ்கிரீன் பாடி லோஷன் இருக்கும்ல, அதை வாங்கி கண்டிப்பா தயவு செய்து அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. அது நம்ம ஸ்கின்னை ரொம்ப 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 ஹெல்த்தியா வச்சுக்கும். ஸோ வந்து நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன், ஏதாவது கம்மியான ரேட்ல நல்ல பெஸ்ட் ப்ராடக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அதை வாங்கி ரிவ்யூ பண்றேன். அந்த மாதிரி நான் உங்களுக்கு யூஸ் பண்றேன், நான் உங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்றேன். ஏன் என்ன தாயே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து எங்க அம்மா எங்களுக்கு வெளியே போயிட்டு வரும்போது ஜூஸ் வாங்கிட்டு வந்தாங்க. இதுவும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பா எல்லாருமே வந்து டீடாக்ஸ் ஜூஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். சம்மருக்கு கண்டிப்பா டீடாக்ஸ் ஜூஸ் வந்து நார்மலாவே நம்ம குடிக்கணும். சம்மருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இளநீர், ஃப்ரெஷ் ஜூஸ் அந்த மாதிரி குடிங்க. அம்மா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ரோஸ் மில்க் வாங்கிட்டு வந்து. பலரசம், இது வந்து மிக்சட் ஜூஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து பலரசம். இதுவும் அதுக்கப்புறமேட்டு இது என்ன ரோஸ் மில்க் தானம்மா? ரோஸ் மில்க் வாங்கிட்டு வந்து. ஓகே, வாங்க நம்ம செல்ஃப் கேர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐஸ் கியூப் தெரப்பி. ஐஸ் கியூப் தெரப்பி தானே? இல்ல, ஐஸ் கியூப் வச்சு எடுக்கிறது. ஐஸ் கியூப் தெரப்பி தான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்றோம். இதை வந்து சர்க்குலர் மோஷன்ல பண்ணுவோம். ஓகே, இது வந்து ஐஸ் கியூப். நம்ம வந்து ஐஸ் கியூப் தெரப்பி பண்றோம். அதை பண்ணி காமிக்கிறேன். சர்க்குலர் மோஷன்ல தான் வந்து பண்ணவே செய்யணும். இப்படி பண்ணா 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 5 டைம் சுத்திட்டு போயிடும். நல்லா ஓகே. இதை வந்து நம்ம போட்டதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் மசாஜ் பண்ணி கொடுங்க, தவிர தயவு செய்து போய் மூஞ்ச கழுவிடாதீங்க. ஏதாவது துணி வச்சு தொடச்சிடக்கூடாது, சரியா? இது தானாவே காயணும், அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் இந்த ஐஸ் கியூப் நம்ம எதுக்கு இது பண்றோம்னா, நம்ம ஃபேஸ்ல வந்து பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் தெரியுமா, அதை வந்து கொஞ்சம் நல்லா வேகமா இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளோட கலர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், சரியா? நீயே சிரிச்சிட்டு இருக்கேன். பேசுறேன் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். தெரியுதா பலப்பலன்னு இருக்கேனா? ஆமா, இது பண்ணதுக்கு அப்புறம் நல்லா பலப்பலன்னு ஆயிடுவோம் நம்ம. அடுத்த ஸ்டெப் போவோம். ஸோ வந்து ஐஸ் கியூப் தெரப்பிக்கு அப்புறமேட்டு வந்து என்ன பண்ண போறோம்னா கிளென்ஸ் பண்ண போறோம். அதுக்கு நாங்க எடுத்திருக்க மிக்சர் வந்து சொல்லுங்க திஷா. மில்க், அப்புறம் டொமேட்டோ, அப்புறம் ஹனி, இது மூணும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோ. இதுதான் இன்னைக்கு மூஞ்சில தேய்க்க போறோம். அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப தீசா எனக்கு போடுவோம், நான் தீசா போடுவேன். இத பிரஷ் வச்சு போடுவாங்க, நம்ம கிட்ட பிரஷ் இல்ல.
நீங்க வந்து வெறுமனே டொமேட்டோ இருக்குல்ல அதை வந்து நீங்க போட்டாலே சரியான கிளென்சிங் ஏஜென்ட். அது மாதிரி அதுல இருக்க கிளென்சிங் ஏஜென்ட் வந்து அவ்வளோ ஒரு இது பவர்ஃபுல். நீங்க ரொம்ப டேனா இருக்கும் தெரியுமா, அதனால நீங்க டெய்லி டொமேட்டோ தேய்ச்சிங்கன்னா அந்த டேனே ஃபுல்லா அப்படியே ரிமூவ் ஆயிடும். நான் அதை கண்கூட பார்த்துருக்கேன். எனக்கு அந்த மாதிரி நிறைய இதா இருக்கு. போட்டது அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் டைமே கிடைக்கல. இதை வச்சு நான் இது பண்ணிக்குவேன், அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி இது பண்ணிக்குவேன். நீ உனக்கு நான் எனக்கு தேய்ச்சிக்கிறேன். அப்படியா? சரி, பாட்டி தேய்ச்சிட்டு பால் என்ன காஞ்ச பால் பச்சை பால். சரியா? பச்சை பால், ரா மில்க், அப்புறம் டொமேட்டோட அந்த சதை இருக்கும்ல அந்த சதை, அதுக்கப்புறமேட்டு அவ்வளோ மாதிரி ஹனி. மூணையும் வச்சுதான் இதை வந்து அப்படியே மசாஜ் பண்ணிட்டே இருங்க. கிளென்சிங்னால நல்லா மசாஜ் பண்ணிட்டாங்க. இது எனக்கு லைட்டா செல்லாக்ஸ் மாதிரி இருக்கு. வேணும்னா கொஞ்சம் 2 drops ஆஃப் லெமனும் சேர்த்து. இதெல்லாம் நம்ம தனியா காசு கொடுத்து வாங்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நம்ம வீட்டுல இருக்க திங்ஸ் வச்சே நம்ம செய்யற மாதிரியான ஒரு இதுதான். அதே மாதிரி பச்சை பால்ல இருக்கிற எதுவுமே அப்படிதான். நார்மலா அதுதான் நமக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு கிளென்சிங். மோஸ்ட்லி கிளென்சர்னாலே மோஸ்ட்லி ராமில் தான் சொல்லுவாங்க. தக்காளியில வந்து ஒரு மாதிரி ப்ளீச் கண்டென்ட் இருக்கு, கிளென்சிங் கண்டென்ட் கிடையாது, ப்ளீச் கண்டென்ட் இருக்கு. அது நல்ல ஒரு மாதிரி டக்குன்னு பிரைட்டன் பண்ணும். நம்ம அதான் சொல்றதுனால டேன் எல்லாம் சூப்பரா ரிமூவ் ஆகும் தக்காளியில இருக்கு. அதுல ஏதோ ஒரு ஆசிட் இருக்கு, என்ன டிசி 15 to 20 seconds மசாஜ் பண்ணணும் அப்படி சொல்றேன். நல்லா இதேதான் சர்க்குலர் மோஷன் தான் எல்லாமே. அதே மாதிரி இப்படி இறக்காதீங்க எப்பவுமே, ரொம்ப தொலைன்னு ஆயிடும். இப்படி எப்பவுமே நல்லா இருக்கும். அப்பதான் இந்த இடத்துல இருந்து இங்க சேர் தெரியுமா, அது வந்து அந்த அதான் இந்த மாதிரி நல்லா கொழு எனக்கு எல்லாம் நான் கொழு இல்ல, இவ்வளவு கொழு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நாங்க ஊற வச்சுட்டு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட நாங்க காமிக்கிறோம். நல்லா மசாஜ்லாம் பண்ணிட்டு 10 minutes கழிச்சு வாஷ் பண்ணணும். இது பண்ணிட்டேன். சரி, ஓகே. நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப சாஃப்டான ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சுக்கோங்க. அப்படி இல்லை உங்க வீட்டுல காட்டன் பேட் இருந்தா நல்லா மைல்டா தொடங்க. சரியா? தண்ணியெல்லாம் அப்படி கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் தொடங்க. ஓகேவா? அவ்வளவுதான். பாத்தீங்களா, கிளென்ஸ் பண்ணோடனே நல்ல ஒரு பளபளன்னு இருக்கு பாத்தீங்களா. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து கொலரிக்கா என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். பச்சை பால்வா மாதிரி ஒரு கிளென்சர் வந்து சரியான கிளென்சர் கிடையவே கிடையாது. நல்ல பளபளன்னு இருக்கும். இது என்ன பிசி நாங்க என்ன சொல்றோம், ஆல்ரெடி நாங்க இது பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சோப் வச்சு வாஷ் பண்ணிட்டோம். நல்லா ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நாங்க போடவே செஞ்சோம். இங்க பாருங்களேன், நான் காமிக்கிறேன் கேமரால. உங்களுக்கு தெரியுதா, லைட்டா கொஞ்சம் அழுக்கு இருந்த மாதிரி பாருங்களேன். எப்படி வந்து இதுதான் நல்லா கிளென்ஸ் பண்றதுக்கான ஒரு அடையாளமே இதுதான். நல்லா காஞ்சில இருக்க ஒரு டார்க்கான இதெல்லாம் போயிடுது. உங்களுக்கு தெரியல, நல்லா பளபளன்னு இருக்குல்ல. பயந்துராதீங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பிசி? ஸ்க்ரப். ஓகேவா? கிளென்ஸ்க்கு அப்புறம் ஸ்க்ரப். இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணிருக்கா சொல்லு. சுகர், காஃபி பவுடர், ஹனி. ஓகே, சுகர், காஃபி பவுடர், ஹனி, இது மூணு அவ யூஸ் பண்ணிருக்கா. நீங்க ஹனி இல்லைன்னா கோகோனட் ஆயில் கூட போட்டுக்கலாம். ஓகே, ஹனி இல்லைன்னா கோகோனட் ஆயில் போட்டுக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்க மூஞ்சில பரு இருந்துச்சுன்னா தயவு செய்து இந்த மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
ஓகே, ஸ்க்ரப்பும் அதேதான். நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு பரு இருந்தா தயவுசெய்து போடாதீங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பருவை. சோ இருக்கிற பரு இல்லாதவங்க மட்டும் இதை போடுங்க, இல்லைன்னா இந்த இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போட்டுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நாங்கள் என்ன நம்ம ஸ்க்ரப்பு போட்டோம்ல, அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். வாஷ் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல என்ன சொல்கிறது, நல்லா தண்ணி ஊறியுள்ள அந்த மாதிரி ஒரு துண்டில், ரஃப்பாக இருக்கக்கூடாது, நல்லா ஒரு காட்டன் மாதிரியான ஒரு இது இருக்கும்ல, அதில் வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. துடைக்கக்கூடாது, ஒத்தி எடுத்துக்கோங்க. ஸோ இதான் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பு. நாங்கள் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், கிளென்ஸ் பண்ணோம், அடுத்து ஸ்க்ரப் பண்ணோம், வந்து ஃபேஸ் பேக் போட போறோம். இதுல நாங்க வந்து அரிசி மாவு, கஸ்தூரி மஞ்சள், எலுமிச்சை பழமோட சாறு, அதுக்கப்புறமேட்டு தேன் சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அரிசி மாவு வந்து ஒரு சூப்பர்பான ஒரு கிளாசி ஸ்கின்னு சொல்லுவாங்களே, கொரியன் கிளாசி ஸ்கின்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அதுக்கு வந்து பெர்ஃபெக்டான ஒரு இது வந்து இந்த அரிசி மாவு தான். ஆல்ரெடி மூணு பரவாயில்ல இருக்கு. இப்ப நாங்க போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நாங்க காமிக்கிறோம். இதை போட்டுட்டு எத்தனை மினிட்ஸ், 20 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கிட்ட இதை வந்து நல்லா காய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்றேன். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரி இதெல்லாம் நாங்க ஏன் பண்றோம் இல்ல, நார்மலாவே செல்ஃப் கேர் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் நாளைக்கு வந்து நாங்க ரொம்ப 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 எக்ஸைட்டடா இருக்கோம். ஏன்னா வந்து நாளைக்கு சித்திரை திருவிழா என்னது, நாளைக்கு வந்து திருக்கல்யாணம். ஸோ நாங்க வந்து நாளைக்கு போவோம், கண்டிப்பா வீடியோ போடுவோம், கண்டிப்பா எல்லாரும் பாருங்க, சரியா? இந்த வீடியோக்கு அப்புறம் அது வருமா, அந்த வீடியோக்கு அப்புறம் இது வருமானு எனக்கு தெரியல. பாருங்க. எப்படி நம்ம ஊர்ல எல்லாம் வந்து நான் லாஸ்டா காயமொழி கோயில் கூட போட்டிருப்பேன். சோ அதே மாதிரி அது வந்து அப்பா ஊரு, அதே மாதிரி அம்மா ஊர்லயும் தனியா நடக்கும். அங்கெல்லாம் இப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை கோவில் கூட இருக்குல்ல, அதே மாதிரி வந்து மதுரையில வந்து சித்திரை திருவிழா தான். இது வந்து 10 நாள் நடக்கும். உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா, மீனாட்சி கல்யாணம் நடக்கும். இன்னைக்கு வந்து பட்டாபிஷேகமா, மீனாட்சி பட்டாபிஷேகமா இன்னைக்கு நடந்துச்சு. பார்த்து சொல்றேன் நான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கதை. நிறைய பேர்கிட்ட இருந்து நான் கேட்டு தெரிஞ்சுருக்கேன். நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நீ போட்டுக்கோ. ஐயோ தீசிங்க மைக்ல பண்றச்சு. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றேன். டிப்ஸ்லாம் நம்ம ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டதான். அப்ப வந்து என்னன்னா, சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப 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 மஸ்ட், சரியா? நீங்க வந்து இந்த வெயில்ல தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க சன்ஸ்கிரீன் போடுங்க. கலர் ரொம்ப சூப்பரா வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஃபேஸ. கலர் ஆக்குமா, ஒயிட் கலர் ஆக்குமா, அதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கலரா இருந்தாலும் நல்லா இருப்பாங்க அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம நார்மலா என்ன கலரா இருக்கோமோ அதுவே நம்ம வந்து நோ கலர் தான், சரியா? கலர் பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நமக்கு வந்து நம்ம பர்சனலா நமக்கு ஒரு இது இருக்கும்ல செல்ஃப் கேர்ல, வெள்ளை ஆகணும் அப்படின்னு நான் என்னைக்குமே நினைச்சிருக்கேன். சின்ன வயசுல ரொம்ப இதால நான் அஃபெக்ட் ஆயிருக்கேன், வெள்ளை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் மண்டையில கொஞ்சம் அறிவு வந்ததுக்கு அப்புறம் வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதாயிருச்சு. சோ நோ கலர் பத்திலாம் எதுவுமே நான் இது பண்ண கிடையாது. எனக்கு கொஞ்சம் பிரைட் ஆகணும் ஸ்கின். இப்ப நாளைக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் போறேன்னா இன்னைக்கு நான் பண்ணும்போது நாளைக்கு கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். அதே மாதிரி எல்லாமே பெர்மனன்ட் பிரைட்னஸ் எல்லாம் கிடையாது, லாங் டர்மா எதுவுமே இருக்காது. இப்ப நான் பண்றேன்ல, இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்கு தான் டைம் எடுத்துக்குது. இது வந்து என்ன ஆகும்னா, நான் நாளைக்கு போறேன், ஒரு 3 டேஸ்ல இந்த கலர் திரும்ப நான் பழையபடி எப்படி வேணும் அப்படி ஆயிடும். இது வந்து ஃபுல்லா பிரைட்டன் பண்ணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே நாட் அ பெர்மனன்ட் சொல்யூஷன்லாம் எதுவுமே கிடையாது. இது டெம்பரரி தான்.
நாளைக்கு நான் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன். சரியா? சோ அதே மாதிரி இது வந்து பெர்மனண்டான இதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறமேட்டு ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஆயிலா இருக்க மாதிரியான ஒரு இது போடுங்க. ஏன்னா ரொம்ப ட்ரையா இருக்கவங்க அகைன் ட்ரை ஆகுற மாதிரி ஃபேஸ் வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த இது சொல்லுவாங்கல்ல, பனிப்பத்து எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சு. அந்த மாதிரி அங்க கொஞ்சம் ஏன் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இச்சிங்கா இருக்கும். அந்த மாதிரி வந்து ட்ரையா தான் இருக்கு உங்க ஸ்கின் ஆல்ரெடி. சேம் அகைன் நீங்க ட்ரை ஆக்குற மாதிரி ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி ஆகும், நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நல்ல ஒரு மாய்ஸ்டரா இருக்க மாதிரியான ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு என்னன்னா வெயில்ல போகும்போது சன்ஸ்கிரீன் போடுங்க, மாய்ஸ்சரைசர் போடுங்க. அப்படி மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், சன்ஸ்கிரீன் வந்து மஸ்ட், சன்ஸ்கிரீன் போடுங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து பாடி லோஷன் போடுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான செல்ஃப் கேர். நம்ம மேல மட்டும் பார்த்துட்டு கீழே பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என் கை வந்து ஓரளவு என்னோட மூஞ்சிக்கு ஏத்த மாதிரி, என் கழுத்து கூட வச்சுப்பாங்க, ரெண்டுமே ஒரே கலர்ல தான் இருக்கும். ஏன்னா நான் டெய்லி பாடி லோஷன் போடுவேன். குளிச்சுட்டு வந்து டெய்லி எப்படி நான் ஃபேஸ்ல வந்து என்னென்ன போடுறேன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நான் கைக்குமே போடுவேன். என் கை ரொம்ப டிஃப்ரெண்டான இருக்காது, மூஞ்சோட கலர் கூட அப்படியே மேட்ச் ஆகுற மாதிரியான ஒரு கலருக்கு தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அண்ட் அப்புறம் என்ன, நல்லா தண்ணி குடிங்க. அதோட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வந்து செகண்டரி தான், நம்ம வெளியே போடுற எல்லாமே. இப்ப நீங்க அது உங்களுக்கு தெரியும்ல, நம்ம வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ வந்து தெரியல, ஒரு 50 kg இருக்காங்க வந்து ஒரு 2.5 liters அந்த மாதிரி எவ்வளவு குடிப்பாங்க எனக்கு தெரியல கரெக்டா தெரியல. நான் கூகுள்ல பார்த்து உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் லாஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சோ கண்டிப்பா தண்ணி குடிங்க வெயிலுக்கு. முடிஞ்ச அளவு ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி குடிங்க. நோ பேக்கட் ட்ரிங்க்ஸ், தயவு செய்து பேக்கட் ட்ரிங்க்ஸ் வாங்காதீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நாட் குட் ஃபார் ஹெல்த். ஓகே, பேட் ஃபார் ஹெல்த் சொல்லப்போனா அதுதான். அப்படி அதுல நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும், உங்களுக்கு பெரிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கும். ஸோ தயவு செய்து நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிக்கிற மாதிரியான ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கிடுங்க. நான் வந்து பர்சனலா என்ன குடிச்சா எனக்கு கொஞ்சம் ஹீட்லாம் நல்லா தங்கிற மாதிரி இருக்கும்னா இளநீ நல்லா குடிங்க. அப்புறம் மில்க் லெமன் ஜூஸ்மே ஒண்ணு இருக்கும், லெமன் கூட புதினா சேர்த்துக்கிறாங்க, மில்க் லெமன், அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வாட்டர் மெலன், இது மூணும் நீங்க நல்லா குடிங்க. நல்லா குடிச்சாலே போதும், நல்லா உங்களுக்கு உள்ள நல்லா ரெஃப்ரெஷிங்கா ஃபீல் ஆகும். சோ இது குடிங்க. அதுக்கப்புறமேட்டு வேற என்ன நம்ம செல்ஃப் கேர் பத்தி என்ன பேச வேண்டியது, ஹெல்த் முடியல. வெயில்ல வந்து நம்ம மூஞ்சி கருக்குறது அதெல்லாம் தாண்டி முடி நிறைய கொட்ட ஆரம்பிக்கும் வெயில் காலத்துல. அதுக்கு வந்து டெய்லி தயவு செய்து தலையில எண்ணெய் வைங்க. சரியா? எண்ணெய் வைக்கிறது வந்து ஒரு மஸ்டான ஒரு விஷயம். டெய்லி எண்ணெய் வைங்க. ஆபீஸ் போற இதா இருக்கும், அதெல்லாம் இந்த ஒரு மாசம் தவிர்த்துக்கோங்க. தயவு செய்து டெய்லி எண்ணெய் வைங்க. அப்புறம் இதை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், என்னால முடிஞ்சா இந்த கிளிப் வந்து நான் ஃப்ரெண்ட்லயே போட்டுறேன். சைனஸ் ப்ராப்ளம், அப்புறம் வந்து சீக்கிரமா சளி பிடிச்சிரும், அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த ஐஸ் கியூப் தெரப்பி பண்ணக்கூடாது. பண்ணா டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். சோ அந்த அந்த இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க நார்மல் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது போட்டோம்ல, கிளென்சிங் பண்ணோம்ல, அதவே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஐஸ் கியூப்ஸ் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப சளி பிடிச்சி உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஹெட்டேக்கா இருக்கும். சோ வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க தயவு செய்து அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். நல்லா ஃபேஸ் பேக்லாம் போட்டு நல்லா மூஞ்சி கழுனதுக்கப்புறம் எங்க மூஞ்சி இப்படிதான் இருக்கு. எனக்கு தெரியல பிரைட்டனா இருக்கா அப்படி தெரியல, ஆனா கொஞ்சம் நல்லா பல ஆயிருக்கு. எங்களுக்கு எங்க ஸ்கின் கொஞ்சம் ஸ்மூத்தா இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. தொட்டு பார்த்தா கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கு. நான் சொன்னேன்ல என் கையோட கலரும் ஃபேஸ் கலரும் ஒரே கலர்ல தான் இருக்கும். மோஸ்ட்லி நான் அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவேன். ஏன்னா பாடி லோஷன் போடுவேன், சன்ஸ்கிரீன் போடுவேன். இந்த மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ணாதான் ஓரளவுக்கு ஸ்கின் என்ன சொல்ற பாடியோட கலரும் அப்புறம் அந்த ஃபேஸ் கலரும் சேமா இருக்கும். முடிச்சிட்டோம். அப்புறம் என்னன்னா இது வந்து நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். நார்மலாவே நீங்க ஃபேஸ வந்து டவல் வச்சு வைப் பண்ணுவீங்களா, அப்ப கொஞ்சம் ஹார்டா இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி டவல் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு மாதிரி மூஞ்சில இருக்க ஒரு இதை வந்து ஸ்மூத்தா இருக்கும்னு சொல்றோம்ல, அந்த அளவுக்கு வந்து வச்சுக்காது மூஞ்ச. நல்லா அப்படியே ஒரு மாதிரி தொடச்சு ஸ்கின் ஒரு மாதிரி இழுத்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணணும். ஸோ காட்டன் டவல் நீங்க யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஃபேஸை மட்டும் தொடச்சிக்கிறது காட்டன் வச்சுக்கோங்க, உடம்பு எப்படி வேணா பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வந்து தொடக்கிறதுக்கு காட்டன் டவல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க.
ஸோ எஸ் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. அவ்வளோதான், டன். அப்புறம் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். அண்ட் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது செல்சி அண்ட் டிசி. ஸோ பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். இது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பா பிடிச்ச மாதிரியா இருக்கும். வீட்டுல இருக்க சிம்பிளான திங்ஸ் வச்சே நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ எங்களை பத்தி நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும், நாங்க என்ன டிப்ஸ் அடுத்து கொடுக்குறோம், என்னென்ன யூஸ் பண்றோம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா எங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.